இந்த காலையிலே உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். தேவனுடைய மனுஷனாகிய மோசே, தேவனுடைய மனுஷனாகிய மோசே போதும். தேவனுடைய மனுஷனாகிய மோசே. இந்த வசனத்தை கொண்டுதான் உங்களோடு கூட கடந்த சில வாரங்களாய் நான் பேசிக்கொண்டு வந்தேன். இந்த வாரத்திலேயும் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கொடுத்த சில வெளிப்பாடான காரியங்களை உங்கள் முன்பாக வைக்க பிரயாசப்படுகிறேன். நான் சுருக்கமாக இந்த வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது தேவனுடைய மனுஷர் என்று அழைக்கப்பட்ட ஒரு சிலர் உண்டு. நான் மோசேயை குறித்து அடுத்த வாரத்தில் உங்களோடு நான் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு அருமையான தேவ மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து சொல்ல விரும்புகிறேன். அவன் தேவ மனுஷன் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் என்ன? அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம். பல பெயர்களோடு கூட இன்றைக்கு சபையிலே பலரும் அழைக்கப்படுகிறது நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்படுவது மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, அப்படி அழைக்கப்பட்ட மனுஷரைத்தான் நாம் பார்க்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திற்கு நான் வருவோமா? 20வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். என் தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்து இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்குள் கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்தில் கொடுத்து, பார் உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன். தேவ மனுஷனுடைய குணாதிசயம் இங்கே விவரிக்கப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த கடைசி வசனத்தில் சொல்கிறார், அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது நான் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். அப்ப தேவ மனுஷனுக்குரிய முதலாவது குணாதிசயம் என்னவென்று சொன்னால், ஏற்கனவே நான் உங்களுக்கு கடந்த வாரத்தில் சொன்னேன். 1 சாமுவேல் 9:6 3 காரியங்களை உங்களோடு நான் சொன்னேன். 1, அவர் பெரியவர். 2வது காரியம், அவர் சொல்வது எல்லாம் என்ன செய்யும்? தப்பாமல் நடக்கும். 3வது, நாம் போகும் வழியை அவர் நமக்கு என்ன செய்கிறவர்? அறிவிக்கிறவர். அப்ப இதுல 2வது குணாதிசயம் இந்த எலியாவுடைய ஜீவிதத்தில் வெளிப்படுகிறது நாம் பார்க்கிறோம். என்னது? அவர் சொல்வது எல்லாம் தப்பாமல் என்ன செய்யவும் நடக்கும். தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கர்த்தர் என்ன செய்கிறார்? கனப்படுத்துகிறார். அடிக்கடியாய் ஒரு ஐயா எனக்கு போன் பண்ணுவார். அவர் சொல்லும் போதெல்லாம் விதமான ஒரு வார்த்தை சொல்வார். ஐயா, கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையா என்ன செய்கிறவர்? மாற்றுகிறவர். மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை என்ன செய்கிறவர்? நிலைப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அதனால எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று எப்போதும் சொல்வார். இந்த காலையிலே நான் சொல்லுகிறேன், எலியாவினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுகிறவராய் காணப்பட்டார்.
எலியா ஜெபித்த ஜெபம் என்ன தெரியுமா? அங்க வசனத்துல வாசிக்கிறோம் இவ்விதமாக. 20வது வசனத்தை பாருங்கள். என் தேவனாய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று பாருங்கள். அந்த ஸ்திரீயானவள் ஊழியக்காரனுக்கு காண்பித்த அந்த நன்மையை நினைத்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். செய்த நன்மை சிறிதுதான், ஆனாலும் அந்த சிறிய உபகாரத்தையும் கர்த்தர் மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே அங்கே கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது. எபிரேயர் 6:10 வாசிப்போம். ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் அவருடைய நாமத்திற்காக காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் எப்படிப்பட்டவர் அல்ல, அநீதி உள்ளவர் அல்ல. அதைத்தான் இங்கே சுட்டி காண்பிக்கிறார். தேவனே, நீர் நீதி உள்ள தேவன். இந்த ஏழை விதவை பஞ்ச காலத்திலே எனக்கு ஆகாரம் கொடுத்து என்னை தன் வீட்டிலே பராமரித்து வைத்தாலே அதை என்ன செய்யும்? நினைத்து இவளுக்கு நன்மை செய்யும் என்று ஜெபித்தார். கர்த்தர் அவன் ஜெபத்தை என்ன செய்தார்? கேட்டார். அது நிமித்தமாய் அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், நீர் யாராயிருக்கிறீர்? தேவனுடைய மனுஷனாயிருக்கிறீர். அருமையானவர்களே, அநேக பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் இப்படிப்பட்டதாய்த்தான் காணப்படுகிறது. நெருக்கடியான காலகட்டத்தில் கர்த்தரை நோக்கி அவர்கள் ஜெபிக்கும் போதெல்லாம், ஆண்டவரே, இவர்கள் செய்த நன்மைகளை என்ன செய்யும்? நினைத்தருளும் ஆண்டவரே. அதற்கு ஏற்றபடியாய் இவர்களுக்கு என்ன செய்யும்? நன்மை செய்யும் என்று ஜெபித்து விடுதலை பெற்றவர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் அநேகர். இன்றைக்கு இந்த தேவ மனுஷனாய் எலியாவுடைய ஜீவிதத்தில் 5 குணாதிசயங்களை நான் உங்கள் முன்பாக வைக்க பிரயாசப்படுகிறேன். முதலாவது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். கிலெயாத்தின் குடிகளிலே எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு என்ன செய்கிறேன்? சொல்லுகிறேன். முதலாவது தேவ மனுஷனுக்குரிய முதலாவது குணாதிசயம் என்னவென்று சொன்னால், அவன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட கர்த்தர்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். சங்கீதக்காரன் சொல்வான், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக என்ன செய்திருக்கிறேன்? வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் எனக்கு என்னுடைய முன்பாக இருக்கிறபடினால் நான் என்ன செய்யப்படுவதில்லை? அசைக்கப்படுவது இல்லை என்றும் அவன் சொல்லுகிறார். கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற ஒரு அனுபவம். 16ஆம் சங்கீதத்தை பாருங்கள், அந்த வசனம் அங்கே இருக்கிறது. எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக, 8வது வசனம், வைத்திருக்கிறேன். அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. கர்த்தரை எப்போதும் முன்பாக வைத்திருக்கிற அனுபவம் அல்லவிட்டால் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவம். இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அனுபவத்தை உடையவர்களாக இருக்கிறோமா? கர்த்தர் எப்போது எனக்கு முன்பாக காணப்படுகிறார். அருமையானே, இந்த சிந்தை நமக்குள்ளே வேண்டும். அவன் தேவ மனுஷன் என்று அழைக்கப்படுவதற்கு முதலாவது காரியம், அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். எதற்கு கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும்? வசனத்தில் வாசிப்போமானால் அதற்குரிய சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு நேராய் கடந்து வருவோம்.
18ஆம் அதிகாரத்தை நான் கடந்து வருவோம். 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் யாருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான்? கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஒரு செய்தி அறிவிக்கப்படுகிறது. நாங்கள் வந்ததின் நோக்கம் ஆபிரகாமே உனக்கு நல்ல செய்தியை சொல்வதற்கு மட்டுமல்ல, உன் மனைவியாய சாரால் கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்வதற்கு மட்டும் நாங்கள் வரவில்லை. நாங்கள் எதற்கும் வந்திருக்கிறோம்? இனி செய்ய போகிற காரியத்தை உனக்கு அறிவிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். என்ன காரியத்தை செய்ய போகிறார்களாம்? சோதோம் குமாராவை முற்றிலும் கவிழ்த்து போடும்படியாக கர்த்தருடைய தீர்மானத்தை அருமையான தேவ மனுஷனாகிய ஆபிரகாமுக்கு தெரிவிக்கும்படியாய் வந்திருக்கிறோம் என்றுதான் அந்த வார்த்தையை சொன்னார்கள். இப்பொழுது அவர்கள் சோதோமுக்கு நேராய் போகும்படி காணப்பட்ட வேளையில ஆபிரகாமோ கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்தான்? இன்னும் நின்று கொண்டிருந்தான். எதற்கு? பரிந்து பேசும்படியாக. அவன் சொல்லுகிறான், 50 நீதிமான்களை இந்த பட்டணத்தில் கண்டால் நீர் அழிக்காமல் இருப்பீரோ? அதுக்கு கர்த்தர் சொன்னார், இல்லை, அழிக்க மாட்டேன். 45, 40, 30, 20, 10க்கு கடந்து வந்து விட்டான். கடைசியாய் 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? ஆனால் அந்த சோதோம் குமாராவிலே 10 நீதிமான்கள் கூட காணப்படவில்லை. அந்த சோதோம் குமாராவின் அக்கிரமம் அவ்வளவு பயங்கரமாய் காணப்பட்டது. அந்த அக்கிரமத்தை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 16:49 இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கமான இவைகளே உன் சகோதரியாகிய சோதோமின் அக்கிரமம். எது? கர்வம், பெருமை, மேட்டிமை. இரண்டாவது ஆகார திரட்சி, எனக்கு நிறைய இருக்கிறது. அடுத்த 3வது சாங்கோபாங்கமான ஒரு வாழ்க்கை. எதை குறித்தும் கவலை இல்லை. நித்தியத்தை குறித்து கவலையற்ற வாழ்க்கை. இனி மரித்த பிறகு எங்கே போவோம் என்கிற நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை குறித்த ஒரு கவலை இல்லை. கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கும் போது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அருமையானவர்களே, யோவான் நிமிதமாய் ஒரு கேள்வி கேட்டான். வரும் கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? கோபாக்கினைக்கு தப்பத்தக்கதான வழி. தர்மியான காலை வழியில பரிந்து பேச நாம் கர்த்தருக்கு முன்பதாய் நிற்கிறவர்களாய் இருக்கிறோமா? தேசத்தில் ஆயிரமான ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்து இல்லாதபடிக்கு நரகாக்கினிக்கு நேராய் ஓடுகிற ஜனங்கள் ஏராளம். இவர்களுக்காய் பரிந்து பேச உங்களையும் என்னையும் தான் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பதாய் நின்று கொண்டு ஒரு சோதோம் குமாரா பட்டணத்தில் 10 நீதிமான்களுக்காக மன்றாடுகிறவர்களாய் காணப்பட்டிருப்பானால், இன்னைக்கு நம்முடைய ஜீவிதம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்மிடத்தில் மன்றாட்டின் ஜெபம் உண்டா? அழிந்து போகிற ஜனத்திற்காக மன்றாடுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? ஒரு எஸ்தர் ராஜாத்தியை குறித்த வசனத்தில் வாசிக்கிறோம். நான் செத்தாலும் சாகிறேன், நான் ராஜாவுடைய சன்னிதானத்தில் என்ன செய்வேன்? பிரவேசிப்பேன். என் மன்றாட்டை அவருக்கு என்ன செய்வேன்? தெரிவிப்பேன். என் ஜனம், என் குலம் அழிந்து போகிறது நான் என்ன செய்ய மாட்டேன்? பொறுக்க மாட்டேன். அருமையானவர்களே, இந்த காலையிலே ஒன்று சொல்லுகிறேன், ஒரு எஸ்தர் ராஜாத்திய போல எழும்ப கர்த்தர் நம்மிடத்தில் அந்த விருப்பத்தை தெரிவிக்கிறார். தெபோராள் எழும்பினாள். அவள் சொல்லும் போது சொல்கிறாள், தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் கிராமங்கள் என்ன செய்தது? பாழாய் போயிற்று.
நமக்குண்டான கரிசனை என்ன? நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் பரலோகத்திற்கு போய் விடுவேன். அப்படி கனவு காண வேண்டாம். கர்த்தர் நம்மை ரட்சித்தது நோக்கம் என்ன தெரியுமா? பிறரை ரட்சிப்புக்குள்ள நடத்தும்படியாகத்தான். கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட ஜனத்தை என்ன செய்? ஆயத்தப்படுத்து. ஜனத்தை ஆயத்தப்படுத்துகிறோமா? ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்கிறோம். இத்தனை வருஷங்கள் ஆகிட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானசாரம் பெற்று இத்தனை வருஷம் ஆகிவிட்டது என்று சொல்கிறோம். ஒரு ஆத்மாவையாயினும் கர்த்தர் அன்றைக்கு வழி நடத்துகிறோமா? இந்த காலைவெளியில் ஒரு குடும்பத்தை நான் சந்தித்தேன். அவரை குறித்து சொன்னார்கள், இவர்கள் சபைக்கே போகிறதில்லை, இவர்கள் இப்படியே இருக்கிறார்கள் என்று சொல்லி. நான் அவர்களோடு சொன்னேன், தயவு செய்து சபைக்கு போகாமல் இருக்கக்கூடாது, கண்டிப்பாய் சபைக்கு போக வேண்டும். சபைக்கு போகாமல் இருந்தால் சத்துரு நம்முடைய ஜீவிதத்தை என்ன செய்வான்? நாசம் பண்ணி விடுவான். இதெல்லாம் பிசாசுடைய தந்திரங்களாய் காணப்படுகிறது. இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் என்ன செய்வான்? வஞ்சிக்கிறவனாய் காணப்படுவான். வஞ்சிக்கப்படுகிற காலகட்டம். இன்னைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? தேவனுக்கு முன்பாக நிற்க தேவன் நம்மிடத்தில் விருப்பத்தை தெரிவிக்கிறவராயிருக்கிறார். நீ என்னுடைய சமூகத்தில் நில்லு. அருமையானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் இரண்டாவது எதற்கு நிற்க வேண்டும் என்று சொன்னால், வசனம் சொல்லுகிறது, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 34ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கலாம். நீ ஆயத்தமாகி, விடியற் காலத்திலே நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து என்ன செய்? நில். எதற்கு அவருடைய சமூகத்தில் நிற்க வேண்டும்? வசனம் இங்கே சொல்லுகிறது, கர்த்தருடைய கற்பலகைகளை வாங்கும்படிக்கு. அருமையானே, முதலாவது மோசே 40 நாள் கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசித்து ஜெபித்த போது கர்த்தர் தம்முடைய கைப்பட எழுதின கற்பலகைகளை அவனுக்கிடத்தில் என்ன செய்தார்? கொடுத்தார். அதை வாங்கி கொண்டு இறங்கி வந்தான். ஆனால் ஜனங்களோ தங்களை கிழித்து கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. உடனே தன் கையில் இருக்கிறதான கற்பலகைகளை என்ன செய்தான்? உடைத்து போட்டான். ஆகையினால கர்த்தர் சொல்கிறார், நீ மீண்டும் நீ உடைத்து போட்ட கற்பலகைகளுக்கு ஒத்த பலகையை நீ செய்து என் சமூகத்தில் விடியற் காலத்தில் ஆயத்தமாகி வந்து என்ன செய்? நில். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ரட்சிப்புக்குள்ள வராத ஜனத்திற்காய் மன்றாடும்படிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறது மட்டுமல்ல, நிற்க வேண்டிய இரண்டாவது காரியம், அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாம் நிற்க வேண்டும். தேவன் நம்மோடு ஒவ்வொரு நாளும் இடைப்படுகிறாரே. நம்முடைய வசனங்களை கொண்டு, வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறாரே. அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய் தேவ சமூகத்தில் நிற்கிறோமா? கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரோடு என்ன செய்கிறவர்? பேசுகிறவர். தேவ சமூகத்தில் விழுந்து காணப்பட்டதான சிறிய பாலகனாகிய சாமுவேலிடத்தில் பேசின அதே கர்த்தர் இன்றைக்கு நம்மோடும் பேச ஆயத்தமாயிருக்கிறார். நான் உன்னோடு பேச மாட்டேன், அவர்களோடு தான் பேசுவேன். இல்லை இல்லை, தேவன் எவரோடும் பேச ஆயத்தமாயிருக்கிறவர். அருமையானவர்களே, மூன்றாவது தேவ சமூகத்தில் காணப்படுவதற்குரிய காரியம் என்ன, அதன் நன்மை என்ன? பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஏறக்குறைய 84 வயது சென்றவளும்
தேவாலயத்தை விட்டு நீங்காமல் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். அவளும் அந்நேரத்திலே வந்திருந்து கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். மூன்றாவது ஒரு காரியம், கர்த்தருடைய சமூகத்திலே காணப்பட்ட பானுவேலின் குமாரத்தி ஆகிய அன்னாளை குறித்து வசனத்தில் வாசிக்கிறோம். அவள் இரவும் பகலும் தேவ ஆலயத்தை விட்டு நீங்காமல் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டு வந்தார். கர்த்தருடைய சமூகத்திலேயே அவள் காணப்படுகிறார். வசனம் சொல்கிறது, அவளும் அந்நேரத்தில் வந்து இயேசுவை என்ன செய்தால்? தரிசித்தாள். மாத்திரமல்ல, இஸ்ரவேலுக்கு மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசுகிறவளாய் காணப்பட்டார். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தில் நிற்பதற்கு காரணம் அவரை காண, கண்டதோடு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு அதை என்ன செய்ய? அறிவிக்க. அருமையானே, சமாரியாவிலே ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. கழுதையின் தலை விற்கப்பட்ட சூழ்நிலைகள், தாங்கள் பெற்ற குழந்தைகளை தாங்களே சமைத்து சாப்பிட்ட நிலைகள் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். அப்படிப்பட்டதான சூழ்நிலை நிறைந்த காலகட்டத்தில் ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, ஒரு ராத்திரி வேளையிலே அங்கே காணப்பட்டதான சில குஷ்டரோகிகள் ஒன்று சேர்ந்து தீர்மானம் எடுத்தார்கள். நாம் ஏன் இங்கே இருந்து பட்டினியிலே சாக வேண்டும், நாம் பட்டணத்திற்குள்ளே போவோம் என்று சொல்லி அவர்கள் போன போது அங்க கண்டதான காட்சி சகலமும் சிதறடிக்கப்பட்டதான நிலைமையிலே காணப்படுகிறது. ஒரு யுத்த வீரனையும் காணவில்லை. அங்கே ஆகாரம் இருந்தது, சகல காரியங்களும் இருந்தது, அநேகவற்றை சேர்த்து கொண்டார்கள். பிற்பாடு அதில் ஒருவன் சொன்னார், நாம் செய்கிற காரியம் நியாயமானது அல்ல. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நாள். நாம் மௌனமாய் இருந்தால், பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் யார் மேல் சுமரும்? நம்மேல் சுமரும். கர்த்தருடைய பிள்ளையே, பொழுது விடிய வரைக்கும் நாம் காத்திருந்து ஒன்று செய்யாதிருப்போமானால் குற்றம் நம்மேல் சுமரும். என்ன பொழுது விடுகிறது? நம்முடைய மனவாளனா இயேசு சீக்கிரமாய் மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறார். அந்த பொழுது விடிய வரைக்கும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்காவிட்டால் குற்றம் யார் மேல் சுமரும்? என் மேல் அல்லவா சுமரும். பிரியமான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருக்கு முன்பதாய் நிற்க காணப்படுகிற நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாம் ஜெபித்து ஆராதனை செய்கிறது மட்டுமல்ல, நாம் கண்ட காட்சி கிறிஸ்துவை தரிசித்தது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு அந்த கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? வசனத்தில் என்ன வாசிக்கும் போது, அதே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் அங்கே மற்றொரு காரியத்தையும் நமக்கு அறிவிக்கிறதை பார்க்கலாம். வாசிப்போமா? பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்டபடியே சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். கேட்ட யாவரும் நல்ல கவனிங்க. கிறிஸ்துவை கண்டார்கள். தங்களுக்கு சொல்லப்பட்ட காரியத்தின்படியே கண்ட அவர்கள் திரும்பி போய் என்ன செய்தார்களாம்? பிரசித்தம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் செய்கிறோமா?
மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? இது நற்செய்தி அறிவிக்கிற ஒரு நாள். நாம் தாமதிப்போமானால் குற்றம் நம்மேல் சுமருமே. எத்தனை பேர் கிறிஸ்து இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நரகாக்கினிக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிற ஜனக்கூட்டம். அழைப்பில்லாதபடிக்கு ஊழியத்திற்கு வந்து கொஞ்ச நாட்கள் சபை ஊழியங்களை செய்துவிட்டு அம்போ என்று விட்டு விட்டு ஓடி போன எத்தனை ஊழியக்காரர்களே இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். அருமையானே, ஆத்துமாக்களை குறித்ததான ஒரு பாரம் அவர்களுக்குள்ள இல்லை. ஆத்துமாக்களை குறித்ததான கரிசனை அவர்களுக்குள்ள இல்லை. ஆகையினாலே கைவிடப்பட்ட மந்தையை கைவிட்ட மேய்ப்பர்கள் தான் இன்றைக்கு அநேகர் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். மாத்திரமல்ல, சத்திய சுவிசேஷத்தை போதியாதபடிக்கு மாறுபாடான காரியங்களை போதிக்கிறவர்களாய் காணப்படுகிற அநேகர் உண்டு. இவர்கள் மத்தியிலே காணப்படுகிற நீங்களும் நானும் கற்றுக்கொண்ட சத்தியத்தை மற்றவர்களுக்கு உத்தமத்தோடு அறிவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது ரோமருக்கு எழுதின 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லுகிறார், இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் காணப்படுகிறது. யார் ரட்சிக்கப்பட வேண்டும்? இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய ஜனம் ரட்சிக்கப்பட, இந்த கோயமுத்தூர் பட்டணம் ரட்சிக்கப்பட, இந்த சுந்தராபுரம் பிராந்தியத்தில் காணப்படுகிற ஜனங்கள் ரட்சிக்கப்படுவது உங்களுடைய விருப்பமாய் காணப்படுகிறதா? அதற்காய் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிற வேண்டியது அவசியம் அல்லவா? கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற ஒரு மனுஷனுடைய குணாதிசயங்களை உங்களோடு சொன்னேன். 2வது காரியத்துக்குள்ள கடந்து வர விரும்புகிறேன். வாசிப்போம். அதே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. 5வது வசனம், அவன் போய் அதெல்லாம் வேண்டாமா? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம் மட்டும் வாசிங்க. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயி 5வது வசனம், அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரி தாற்றண்டையிலே தங்கி இருந்தான். 8வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு உண்டாயிற்று? எலியாவுக்கு உண்டாயிற்று. 18ஆம் அதிகாரம் 1 வசனம், அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையால் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயி. அருமையானவர்களே, நான் வசனத்தில் வாசிக்கிறதான காரியம் பல சந்தர்ப்பங்களிலும் கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு உண்டாயிற்று? எலியாவுக்கு உண்டாயிற்று. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கும் வந்திருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு உண்டாயிற்று? ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி. அருமையானவர்களே, நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை சும்மா உண்டாகிறது அல்ல. இட் ஹாஸ் a purpose. ஒரு நோக்கத்தோடு கூடத்தான் தேவன் தம்முடைய வார்த்தையை நமக்கு என்ன செய்கிறார்? தெரிவிக்கிறவராய் காணப்படுகிறார். காரணம் என்ன? வாசிப்ப 2வது வசனத்தை வாசியுங்கள். ஆபிரகாம் அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே, இல்லம்மா, முதல் வசனத்தை மறுபடியும் வாசி. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். I am the shield and great reward என்று ஆங்கில புஸ்தகத்தில் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாக காரணம், அவன் ஜீவிதத்தில் மிகவும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற காலகட்டம்.
ஏன் என்று சொன்னால் லோத்து சிறையாக கொண்டு போகப்பட்டார். ஏராளமான ராஜாக்கள் வந்து, ஏறக்குறைய 5 ராஜாக்கள் வந்து இந்த 4 ராஜாக்களை மேற்கொண்டு சகலவற்றையும் கொண்டு போய் விட்டார்கள். அதில் ஆபிரகாம் கேள்விப்பட்ட காரியம், உம்முடைய சகோதரன் குமாரன் ஆகிய லோத்தும் அவன் மனைவியும் அவன் பிள்ளைகளும் அவனுக்கு உண்டான எல்லாம் என்ன செய்தது? சிறைப்பட்டு போயிற்று. எல்லாவற்றையும் கொண்டு போய் விட்டார்கள். இதை கேள்விப்பட்ட ஆபிரகாம் சும்மா இருக்காதபடிக்கு தன்னிடத்தில் கைப்படிந்தவர்களாகிய 318 பேரை கொண்டு போய் அந்த ராஜாக்களோடு கூட யுத்தம் பண்ணி, ஏராளமான வந்த அந்த ராஜாக்களோடு யுத்தம் செய்து லோத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்தார்? திருப்பி கொண்டு வருகிறவனாய் காணப்பட்டான். சோதோமின் ராஜா ஆபிராமை பார்த்து இவ்விதமாய் சொன்னான், நீர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். அவனோ சொன்னான், எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை வாசிப்போமா? சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிரகாமை ஐஸ்வரியவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உண்டானவைகள் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியை உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக கையை உயர்த்துகிறேன். எனக்கு ஒன்று வேண்டாயா, ஏன் உம்மாலே நான் யாராய் மாற்றப்பட்டேன், ஐஸ்வர்யவானேன் ஆனேன் என்று சொல்லாதபடிக்கு. இந்த காலையில் சகோதரி சாட்சி சொன்னார்கள், அந்த சகோதரியினாலே என் காரியம் வாய்த்தது என்று அவர்களுக்கு புகழ்ச்சி போகாதபடிக்கு, அந்த புகழ்ச்சி முழுவதும் யாருக்கு போக? கர்த்தர் ஒருவருக்கே போகும்படியாக அவருடைய விருப்பம் அதுவாயிருந்தது. கர்த்தர் அப்படியே செய்தார். எவ்வளவு நல்ல தேவன்! இங்கே ஆபிரகாம் அதைத்தான் சொல்லுகிறார், உம்மாலே நான் யாரானேன்? ஐஸ்வர்யவானானேன். தேவன் ஒரு நாள் தம்முடைய மகிமையை வேறு ஒருவனுக்கு என்ன செய்யாதவர்? கொடாதவர். என் மகிமையை, என் துதியை விக்கிரகங்களுக்கும் என் மகிமையை வேறு ஒருவனுக்கு என்ன செய்ய கொடே. கர்த்தர் ஒருவர் தாயா மகிமைக்கு பாத்திரர், கணத்துக்கு பாத்திரர், துதி ஸ்தோத்திரங்களுக்கு பாத்திரராய் காணப்படுகிறார். எல்லாவற்றிலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோமா? நமக்கு ஏதாவது ஒன்று கிடைத்து விட்டால் இது என்னாலே ஆயிற்று, என் கைபலத்தினாலே ஆயிற்று, என் சம்பாத்தியத்தினாலே ஆயிற்று. இல்லையா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலத்தை அவர் உனக்கு கொடுக்காவிட்டால் நீ இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்திருக்க முடியாது, இந்த காரியம் வாய்த்திருக்காது. கர்த்தர் சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். கர்த்தருக்கே மகிமையை செலுத்த கடவுள், வேற ஒருவருக்கு மனுஷருக்கு அல்லையா. கர்த்தருக்கு மகிமையை செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். தானியேலை குறித்து வசனத்தில் வாசித்து பாருங்கள். ஷாத்ரக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை குறித்து வசனத்தில் வாசியுங்கள். அவர்கள் சொல்லுகிற காரியம் எல்லாம், நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற கர்த்தர் எங்களை தப்புவிக்க எப்படிப்பட்டவராய் இருந்தார்? வல்லவராய் காணப்பட்டார். எரிகிற அக்கினி சூளைக்கு அவர்தான் எங்களை விடுவிக்கிறவர். கர்த்தருக்கு மகிமையை செலுத்தினார்கள். இந்த நாளில் நாம் யாருக்கு மகிமையை செலுத்த விரும்புகிறோம்? ஒரு அருமையான போதகர் ஒருவர் சொன்னதான காரியம், தன் மகனை மேலே இழுத்து கொண்டு வந்து அவருடைய தலையின் மேல் வேதாகமத்தை வைத்துக் கொண்டு, இந்த பெந்தெகோஸ்தே அனுபவத்தில் வந்ததினாலே தான் இத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னார். ஏன் என்று சொன்னால், படிப்பு இல்லை. அவர் சொல்லும் போது விதமாய் சொன்னார், எனக்கு யாதொரு நிறமும் இல்லை, ரொம்ப கருப்பு. அவருடைய சத்தமும் அவ்வளவு நல்லதல்ல. ஒரு கிழவியம்மாள் அவருடைய சத்தத்தை குறித்து சொல்லலாம், பாறையில வைத்து தேங்காய் சரட்டைய தேய்த்தால் சத்தம் வருமே, அதை போல உனக்கு சத்தம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நன்மையும் இல்லாத
என்ன கத்தர் இந்த மேன்மையான ரட்சிப்புக்கு என்னை அழைத்தார். அவர் சொல்லும் போது சொன்னார், என் தகப்பன் ஒரு கல்லு ஷாப்பில் வேலை செய்கிறவர், நான் இந்த ரட்சிப்புக்குள்ள வராதிருப்பேன் என்று சொன்னால், என் தகப்பனார் தொழிற்சங்கத்தில் இருக்கிறபடினாலே அந்த கல்லு ஷாப்பில் எனக்கு வேலை கொடுத்திருப்பார்கள். ஆனால் இந்த வேதத்தை நான் என்றைக்கு கண்டு கொண்டேனோ, இந்த வேதத்தை என்றைக்கு நான் சுமக்க ஆரம்பித்தேனோ, அன்றைக்கு கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தை எனக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னார். இந்த பட்டணத்தை விட்டு வெளியே போகக்கூட எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் கர்த்தர் என்னை இந்த சத்தத்தோடு இந்த நிறத்தோடும் என்னை கொண்டு போய் அநேகருக்கு சாட்சியாய் வைத்திருக்கிறார் என்று சொன்னார். எத்தனை மகிமையான காரியம்! நமக்கு எந்த யோக்கியதை இல்லைங்க, நம்மகிட்ட என்ன தகுதியும் இல்லை, யாதொரு தகுதியும் இல்லாத நம்ம கர்த்தர் தெரிந்து கொண்டு இந்த வேத புஸ்தகத்தை நாம் சுமக்கிறபடியினாலே கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை தந்து வருகிறார். இந்த மகிமையான கர்த்தரை ஆராதிக்கிறபடியினால் தான் இந்த மேன்மையெல்லாம் நமக்கு கிடைக்கிறது. அவர் சொன்ன ஒரு சிறிய சாட்சியை மட்டும் நான் சொல்லுகிறேன். அமெரிக்க தேசத்தில் அவர் பிரசங்கத்திற்காக போயிருந்தாராம். ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் விசுவாசி அந்த பாஸ்டரை பார்த்து சொன்னாராம், ஐயா, வருகிற பிரசங்கியார் என் வீட்டில் நான் தங்க வைத்து அவருக்கு வேண்டிய எல்லா பணிவுடையும் செய்கிறேன். கூட்டம் முடிந்தது, அவரை அழைத்து கொண்டு போனார்கள் வீட்டுக்கு. பெரிய கார் வந்து நின்றது. அவர் பார்த்து சொன்னார், இந்த காரில் ஏறுங்கன்னு சொல்லி. அப்போ அந்த அம்மா கூட இருந்தார்கள். இவர் சொன்னாராம், அம்மச்சி நீங்கள் அதில் உட்காருங்க, நான் பின்னாடி உட்கார்ந்து. இல்லை பாஸ்டர், நீங்கள் தான் முன்னாடி என்ன செய்யணும், உட்காரணும். உட்கார வைத்து கூட்டிகிட்டு போனாங்க. பெரிய பங்களா. அந்த பெரிய பங்களால அநேக அறைகள் இருந்தது. இவர் இத்தனை பெரிய பணக்காரர் இந்த ஊழியக்காரருடைய சூட்கேஸ் எடுத்துக்கொண்டு உள்ளே வந்து ஒரு அறையை திறந்து, பாஸ்டர் இந்த அறையிலே நீங்கள் தங்கிக் கொள்ளுங்கள், இந்த அறை வீட்டிலே உங்களுக்கு என்ன வேண்டுமோ இங்கே பெல் இருக்கிறது, அழுத்தினால் அடுத்த நிமிஷம் நான் உங்களுக்கு இடத்துல வந்துடுவேன். அவர் சொல்லும்போது சொன்னார், பயங்கரமான மெத்தை. நான் உட்கார்ந்தேன், அது அப்படியே தூக்கி விடுது. கொஞ்ச நேரம் அதில் துள்ளி குதித்து பார்த்தேன். காரணம், ஒரு சாதாரண ஓலப்பாயில் படுத்து கொண்டிருந்த என்ன கர்த்தர் இவ்வளவா என்னை உயர்த்தி இருக்கிறாரே. எனக்கு பெரிய சந்தோஷம். ஆண்டவரே, இந்த வசதி வாய்ப்புகளை எனக்கு இவ்விதமாய் தந்திருக்கிறீரே என்று கர்த்தரை துதித்தேன் என்று சொல்கிறார். அவருக்கு பாத்ரூமில் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. பெல் அடித்தார், வந்தார். அவர் சொன்னார், இந்த பட்டன் அழுத்தினா சுடு தண்ணி வரும், இந்த பட்டன் அழுத்தினா பச்சை தண்ணி வரும், இந்த பட்டன் அழுத்தினா ரெண்டு சேர்ந்து வரும் என்று சொன்னார். இவர் போனார், யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பட்டன் அழுத்தினார். பயங்கரமாய் கொட்ட ஆரம்பிச்சு தலைமையில நனைந்தே போனாராம். பாருங்க, அவர் சொல்லும்போது சொன்னார், எனக்கு ஒன்றும் தெரியாதையா, ஆனால் கர்த்தர் அந்த வீட்டில் ஒரு வாரம் ஒரு பெரிய ராஜ உபசாரம் நடந்தது எனக்கு என்று சொல்கிறார். இதற்கு காரணம் என்ன என்றால் இந்த வேத புஸ்தகம். இல்லாவிட்டால் இந்த ராஜ உபசாரம் எனக்கு கிடைத்திருக்காதே. என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு நம்முடைய ஜீவத்தை நாம் கனப்படுத்துவதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வசனத்தை நாம் சுமந்து திரிகிறபடினாலே, வேற எதினாலும் அல்ல. இங்கே கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்க கேட்டோம். அருமையான ஆபிரகாம் சொல்கிறார், எனக்கு ஒன்று வேண்டாம் என்று சொல்லி வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருக்கு நேராய் தன் கைகளை என்ன செய்தானாம்? உயர்த்துகிறவனாய் காணப்பட்டான். இந்த காலையில் ஒன்று சொல்லட்டும், நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்றே, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? ஆபிரகாமுக்கு அந்த வார்த்தை வந்த சந்தர்ப்பம் பல பாடுகள், நெருக்கங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஒரு பெரிய பயம் அவனுக்குள்ள காணப்பட்டது. யாராகிலும் வந்து தாக்கி விடுவார்களோ, அன்றைக்குத்தான் கர்த்தர் ராத்திரியிலே தரிசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வந்தது. ஆபிரகாமே, நீ என்ன செய்யாதே, பயப்படாதே,
நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். இந்த பகற்காலத்தில் யாராயிலும் பயத்தோடு நடுக்கத்தோடு கூட இந்த அறை வீட்டுக்குள்ள நீங்கள் காணப்படுவீர்கள் ஆனால், அல்லது என்னுடைய செய்தியை இந்த வலைதளத்தின் மூலமாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. பயப்படாதே. வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள் 365 தடவையும் பயப்படாதே பயப்படாதே என்று வருகிறது என்று சொல்லி, கர்த்தர் நம்மை பார்த்து பயப்படாதே என்று சொல்கிறவராயிருக்கிறார். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பிரியமானவர்களே. நான் 3வது காரியத்துக்குள்ள பிரவேசிக்க விரும்புகிறேன். தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம். 3வது காரியம் சற்று வேகமாய் 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 17:20. என் தேவனாகிய கர்த்தாவே நான் தங்கியிருக்க இடம் கொடுத்து இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு விண்ணப்பம் பண்ணினார். ஐயா, எலியாவுடைய வாழ்க்கையில ஜெபிக்கிற தன்மை காணப்பட்டது. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் மட்டுமல்ல, 3வது அவன் ஜெபிக்கிறவன். இன்னைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? போராடி ஜெபிக்கிறோமா? கண்ணீரோடு ஜெபிக்கிறோமா? மன கிளேசத்தோடும் பாரத்தோடும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? நம்முடைய ஜெபம் ஏதோ 2 நாட்கள் ஜெபித்து விட்டு 3வது நாள் விட்டு விடுகிற தன்மை அதல்ல. போராடி கிடைக்கும் வரைக்கும் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. எலியா ஜெபித்தான். அந்த பிள்ளையை கர்த்தர் உயிரோடு கூட என்ன செய்தார்? எழுப்பினார். மற்றொரு சந்தர்ப்பத்தை வாசிக்கும் போது 18ஆம் அதிகாரம் 37-38 வசனங்களில் வாசிக்கிற போது எலியா கர்த்தரை நோக்கி என்ன செய்தார்? ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் வானத்திலிருந்து என்ன செய்தார்? அக்கினியை வரப்பண்ணினதை வசனத்தில் வாசிக்கிறோம். அதே 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது எலியா மலைக்காக ஜெபிக்கிறார். தன் முகம் முழங்காலில் பட குனிந்து கர்த்தரை நோக்கி ஜெபித்து தன் வேலைக்காரனை பார்த்து சொல்கிறான், போய் சமுத்திர முகமாய் பார் என்று சொல்லி அவன் பார்த்தபோது ஒன்றுமில்லை என்று 7 விசை சொன்னான். 7ஆம் விசை மறுபடியும் போய் பார் என்று சொன்னபோது அவன் சொல்லுகிறான், ஒரு உள்ளங்கை அளவு மேகம் எழும்புகிறதை நான் காண்கிறேன். உடனே எலியா சொல்கிறான், இதோ பெருமழையின் இரைச்சல் சத்தம் என் காதுகளில் என்ன செய்கிறது? கேட்கிறது. ஆகையால் ராஜாவே ஆகாபே, நீ ரதத்தை பூட்டிக் கொண்டு இஸ்ரவேலுக்கு என்ன செய். ஆனால் வசனத்தில் வாசிக்கிறோம், எலியா ஆகாபின் ரதத்திற்கு முன்னே போய் இஸ்ரவேலிலே சேர்ந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கை அவன் மேல் இருந்ததினால் ஜெபிக்கிறவனோடு தான் கர்த்தருடைய கரம் இருக்கு. ஐயா, நான் சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். நிறைய வசனங்கள் எனக்குள்ளே வந்து கொண்டிருந்தாலும் சுருக்கமாய் சொல்கிற விரும்புகிறேன். காரணம் நேரம் கடந்து போய்விட்டது. ஜெபிக்கிறவனோடு கூட கர்த்தருடைய கரம் இருக்கும். எஸ்ரா ஜெபித்தான், நெகேமியா ஜெபித்தான். கர்த்தருடைய வசனம் சொல்வது, கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் நன்மையாயிருக்கிறதே நாங்கள் கண்டோம். யாபேஸ் ஜெபிக்கிறான், கர்த்தாவே உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறான். கர்த்தருடைய கரம் நம்ம மேல் இருந்தால்தான் எந்த ஆசீர்வாதம் உண்டு. வேற எத்தனை பெரிய தீர்க்கதரிசி உங்க தலைமையில கை வைச்சாலும் அது ஒன்று உதவாது. கர்த்தாவே உம்முடைய கரத்தை என் மேல வைப்பீராக. இந்த காலைவெளியில் நம்முடைய ஜெபம் அப்படியா இருக்கட்டும். கர்த்தாவே உம்முடைய கரத்தை என் மேல் வைப்பீராக. அன்றைக்கு இயேசுவிடத்துல சிறு பிள்ளைகளை அழைத்தவர் கொண்டு வந்தவர்களுடைய விருப்பம் என்ன தெரியுமா? அவரை தொடும்படிக்கு கொண்டு வந்தார்கள். வேற விருப்பம் அல்ல, அவர் சிறு பிள்ளைகளை தொடும்படிக்கு. அவரோ என்ன செய்தார்? அந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு அவர்களை அழைத்து அவர்களை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலைவெளியிலே கர்த்தாவே என்னை தொடும் என்று கேட்பீர்களானால் கர்த்தருடைய கரம் உங்களை தொடும், உங்களை ஆசீர்வதிக்கும். மறுபடியுமாய் நான் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது எலியா ஜெபிக்கிறவனாய் காணப்பட்ட அனுபவங்கள்
அநேகவற்றை பார்க்க முடியும். ஆமென். 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிற வழியிலே அநேக நாள் சென்ற 3 வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி நீ போய் ஆகாபுக்கு உன்னை என்ன செய் காண்பி. பாருங்கள், அவன் தன்னை காண்பிக்க போனது நான் வசனத்தில் வாசிக்கிறோம். அதற்கு பின்புதான் பலிபீடம் கட்டப்பட்டு அக்கினி இறங்கினதை நான் வசனத்தில் வாசிக்கிறோம். ஜெபிக்கிற அனுபவம் நமக்குள்ள வரட்டும். ஒருவேளை இன்றைக்கு இந்த நாட்களில் ஜெபியாதிருப்போமானால் ஜெபத்தை நான் மறுபடியுமாய் துவங்கும்படிக்கு உங்களை பட்சமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரே சந்தர்ப்பத்தில் 3 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியாது. 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 கூட்டிக் கொண்டே வருவோம். நம்முடைய ஜெப நேரம் எவ்வளவு அதிகமாகிறதோ அவ்வளவாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். இன்றைக்கு நம்முடைய ஜெபம் எப்படி? நமக்காக மட்டும் ஜெபிக்கிறோம். நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக அல்லையா, நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லாருக்காய் ஜெபிக்க வேண்டும். தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். உலகத்திற்காக ஜெபிக்க வேண்டும். ஒரு கடைசி காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். நன்றாய் அறிந்து கொள்ளுங்க. மறுபடியும் கொரோனா வருமோ என்று சொல்லி எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிற காலகட்டம். இந்த காலையில் பேப்பரில் நான் வாசித்தது, நம்முடைய சுகாதாரத்துறை செயலாளர் அவர் சொன்ன வார்த்தை, ஒவ்வொரு மருத்துவமனையிலேயும் ஆக்சிஜனும், ஒவ்வொரு மருத்துவமனையிலேயும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான சகல உபகரணங்களும் ஆயத்தமாய் வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னதான காரியம். அருமையானே, தேசம் பயந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வாதை நம் கூடாரத்தை அணுகாதபடிக்கு நம்முடைய முழங்கால முடக்குவோமா? கர்த்தருடைய பாதப்படியிலே கண்ணீர் சிந்துவோம். நம் மூலமாய்த்தான் இந்த தேசம் காக்கப்பட வேண்டும். வேற யார் மூலமாய் அல்ல ஐயா. மெடிக்கல் சயின்ஸ்னால் அல்ல, அல்லது மந்திரிமார்களாலே, தேசத்தை ஆட்சி செய்வர்களாலே அல்லவே அல்ல. முழங்கால் படியிட்டு கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் முகாந்திரமாய்த்தான் இந்த தேசம் என்ன செய்யப்படும்? காக்கப்படும். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், ஜெபியுங்கள். 4வது காரியம், கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிப்போம். யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். எதுக்கு ஜெபம் பண்ணா? மழை பெய்யாதபடி. நம்ம இதை கேட்டிருந்தப்ப என்ன செஞ்சிருப்போம்? சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த வீட்டை ஆசீர்வதிக்க வேண்டாம் நம்ம ஜெபம் பண்ணோம்னா நீங்க என்னை சும்மா விட்டுருவீங்களா? உங்க வீட்டை விட்டு சொல்லுங்க. ஏன் மௌனமா இருக்கீங்க? ஒருத்தர் விட மாட்டீங்க. எதிர்மறையான ஒரு ஜெபத்தை யார் செய்கிறது? எலியா ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இந்த தேசத்துல மழையும் பனியும் பெய்யவே கூடாது. அது எப்படி ஜெபித்தானா? கருத்தாய் ஜெபம் பண்ணான். கேள்விப்பட்டிருந்தா எல்லாரும் திட்டி இருப்பாங்க, இந்த பொல்லாத பய ஜெபம் பண்றதுனால தான் என் வீட்டுக்கே ஆசீர்வாதம் இல்லை. ஆனா அவன் ஜெபித்த ஜெபம் என்ன தெரியுமா? கர்த்தர் சொன்ன வார்த்தையை போய் ஆகாபுக்கு சொன்னபடியினாலே அந்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் மழை பெய்யக்கூடாது என்று என்ன செய்தான்? கர்த்தர் அப்படியே செய்தான். மறுபடியும் அவன் எப்படிப்பட்ட மனுஷனாம்? நம்மை போல பாடுள்ள மனுஷன். இஸ் நாட் a special person. விசேஷித்தவன் அல்லவன் எலியா. அவன் சாதாரண ஒரு மனுஷன் தான். பாடுள்ள மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது. இதே போல ஒரு வசனம் இருக்கிறது, வாசிப்போமா? அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 14:15. மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. ஒரு பிறவி சப்பானி எழுந்தபடியினாலே ஜன கூட்டமெல்லாம் கூடிவிட்டது. பவுலையும் யாரையும் பர்னபாவையும் பல விதங்களிலே கனப்படுத்துகிறார்கள். பலி செலுத்த வந்து விட்டார்கள், மாலைகளை போட்டார்கள்.
அப்பொழுதுதான் பவுல் சொல்லுகிறான், ஐயோ மனுஷரே, நாங்களும் உங்களை போல எப்படிப்பட்டவர்கள், ஆடுள்ள மனுஷர். ரொம்ப பாடு அனுபவிக்கிறவர்கள். நான் அதெல்லாம் விவரித்து சொல்லப்படுது ஏற இல்லை. பவுலின் பாடுகளை குறித்து நம்முடைய ஜீவிதத்தில் பல பாடுகள் இருக்கையா, வேதனைகளின் வழியாய் கடந்து போகிறோம், போராட்டத்தின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்கிறவர்? கேட்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஜெபத்தை, பாடுள்ள மனுஷனா என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவர் ஐயா. ஒருவனுடைய ஜெபத்தையும் அவர் அற்பமா எண்ணுகிறவர் அல்ல. சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும். 22ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அந்த வசனத்தை. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தன் முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து நம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். பார்த்தீர்களா? கர்த்தர் ஜெபத்தை தள்ளாதவர் ஐயா. அதற்குதான் தாவீது சொல்லும் போது 66ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். என் ஜெபத்தை கேட்டார் ஐயா. அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். நம்முடைய ஜீவிதத்தில் அவர் கேட்கிறவர். பாடுள்ள மனுஷனுடைய ஜெபத்தை கேட்கிறார். கடைசி அவரை சொல்லி முடிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனார். கடைசியா நான் ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தன் முடிவை அறிந்தவன் எலியா. எந்த தேவனுடைய மனுஷனோ தன்னுடைய முடிவை அறிந்தவனாய் காணப்படுவார். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எப்படியா என்று சொல்லி. வசனத்தில் வாசிப்போமா? 37ஆம் சங்கீதம் 37வது வசனத்தை வாசிப்போம். 37 நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவை குறித்து அறிந்தவன் தான் உத்தமன், தேவனுடைய மனுஷன். அருமையானவர்களே, நம்முடைய முடிவை அறிந்திருக்கிறோமா? நம்முடைய முடிவு எப்படியா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம்? பிலேயாம் ஜெபிக்கிறான், நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக, அவனுடைய முடிவு போல இருப்பதாக என் முடிவு. அப்ப நீதிமானுடைய மரணத்துல கர்த்தர் எப்படிப்பட்டவர்? பிரியமுள்ளவராயிருக்கிறார். 116ஆம் சங்கீதத்துல வாசிப்போமானால் அந்த வசனம் இருக்கு, தேவனுடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வைக்கு எப்படிப்பட்டது? அருமையானது. அது எப்படி வேண்டாலும் மரிக்கலாம், இப்படிதான் என்று இல்லை. எப்படி வேண்டுமானால் ஆக்சிடென்ட்ல மரிக்கலாம், தீ விபத்துல மரிக்கலாம், யாத்திரையில மரிக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் சுகமான ஒரு நல்ல மரணம். ஒரு அருமையான பரிசுத்தவானுடைய மரணத்தை நான் கேட்டேன் சாட்சியாக. அருமையான அந்த கர்த்தருடைய தாசன் பல வருஷங்களுக்கு முன்பு தான் எலக்ட்ரிசிட்டி போர்டில் அக்கௌண்டன்ட் வேலை செய்து கொண்டிருந்த அவர் தன்னுடைய வேலையை, கர்த்தருடைய அழைப்பை கேட்டு ராஜினாமா செய்துவிட்டு தன் மனைவி பிள்ளைகளோடு கூட தமிழகத்திற்கு வந்து ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷன். ஊழியம் செய்து அநேக வருஷங்கள் அவருடைய சபையில் ஏராள ஆத்துமாக்கள், அநேக சபைகளை நிறுவின ஒரு கர்த்தருடைய தாசன். ஒரு நாள் நன்றாக எல்லாரோடும் பேசி கொண்டிருந்தார். ஒரு ஃபோன் கால் வந்தது. அவருடைய விசுவாசி ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாஸ்டர், உதவி போதகரை அனுப்புங்கள், எங்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். மகனை கூப்பிட்டு சொன்னார். போய் மருத்துவமனையில் அவர்களை பார்த்து ஜெபித்து விட்டு வாயின்னு சொல்லி, இவர் போகிறதுக்கு முன்னே அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்க. அது தெரியாது. இவர் போய் திரும்பி வந்தார். அந்த பாஸ்டர் மகனை பார்த்து விதமாய் சொன்ன, மகனே ஒன்று செய், இன்றைக்கு நான் குளிக்க வேண்டும், சீக்கிரத்தில் கீசல் போட்டு வை என்று சொல்லி
அது போடப்பட்டது வெந்நீர்களை குளிக்கும்படிக்கு. அவர் குளிக்கும்படியாக அவர் கடந்து போனார். மகனை பார்த்து சொன்னார், மகனே நீயும் வா, இன்றைக்கு எனக்கு நல்ல தேய்த்து விட்டு என்னை குளிப்பாட்ட வேண்டியது உண்மையில் விழுந்த கடமை. குளிப்பாட்டினார், நன்றாய் துடைத்தார், தலைவாரி விட்டார் மகன். அப்போ என்ன சொன்னார், இந்த கட்டளை தூக்கி இங்கே நடுவில், ஆலயத்தின் நடுவில் வை என்று சொன்னார். வைத்தார். நல்ல வஸ்திரம் வஸ்திரம் தரிக்க வேண்டும் என்று சொன்ன நல்ல வஸ்திரம் தரித்து கொண்டார்கள். அவர் சொன்னார், மகனே நான் கொஞ்ச நேரம் படுத்து இளைப்பாற விரும்புகிறேன். நான் படுத்திருக்கும் போது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், எல்லாரையும் கூப்பிட்டு எனக்கு பிரியமான பாட்டை நீங்கள் பாட வேண்டும். அப்படி பாடிக்கொண்டிருந்த வேளையில் எல்லா பிள்ளைகளும் எல்லாரும் வந்தார்கள். சுற்றிலும் உட்கார்ந்து பாடல் பாடிக்கொண்டிருந்த வேளையில் அவர் சொன்னார், என்னை அழைக்கும்படியாய் கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பியிருக்கிறார். உங்கள் எல்லாருக்கும் நான் வந்தனம் சொல்கிறேன், அந்த ராஜ்யத்தில் நாம் காண்போம் என்று சொல்லி கண்களை மூடினார். முடிந்தது. ஒரு பரிசுத்தவானுடைய முடிவு எப்படிப்பட்டது என்று பாருங்கள். அது கர்த்தருடைய பார்வையில் எப்படிப்பட்டது, அருமையானது. நீதிமான் தன் மரணத்தின் மேல் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நம்பிக்கை உள்ளவனாய் காணப்படும். எலியா தன்னுடைய மரணத்தை மரணத்தை விரும்பினான். 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்திருந்தால், சூறை செடியின் அடியிலே படுத்துக்கொண்டு, போதும் ஆண்டவரே, நான் என் பிதாக்களை பார்க்கல நல்லவன் அல்ல, என் ஜீவனை என்ன செய்யும் அப்படி ஜெபித்த ஜெபத்திற்கு கர்த்தர் மாறுத்திரம் தராதபடிக்கு அவனை சுழல் காற்றிலே உயிரோடு கூட பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளும்படி கர்த்தர் ஒரு திட்டம் தீட்டி வைத்திருந்தார். கர்த்தர் நம்மை குறித்து என்ன திட்டம் தீட்டி வைத்திருக்கிறாரோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்குமே அல்லாமல் வேறு நடப்பதில்லை. எலியா தன்னுடைய ஜீவிதத்தின் தன் முடிவை அறிந்திருந்தார். அதனால் தான் சொல்லுகிறான் எலிசாவை பார்த்து, நீ இங்கே இரு, நான் என்னை பெத்தேல் வரைக்கும் கர்த்தர் போக சொல்லுகிறார். ஒவ்வொரு இடமாய் கடந்து போனார்கள். யோர்தானை கடந்தார்கள். எலிசா விடாமல் பின்பற்றி போன அவனை பார்த்து கேட்டான், நீ என்னிடத்தில் என்ன கேட்கிறாய் என்று சொல்லி. உம்முடைய ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேற ஒன்று வேண்டாயா, எனக்கு வேற ஒன்று வேண்டாம், உம்முடைய ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும். நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ பார்ப்பாயானால் அது உனக்கு கிடைக்கும். நான் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஐயோ, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் காணப்பட்டவரே, என் ஆண்டவரே என்று சொல்லி கதறின வேளையில மேலே இருந்து சால்வை விழுந்தது. அதை எடுத்துக்கொண்டு வந்து அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா, மறுபடி யோர்தானின் தண்ணீரிலே அடித்தான். அது 2 செய்தது, விழுந்தது. கரையிலே நின்று கொண்டிருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எல்லாரும் ஓடி வந்து அவனுடைய பாதத்திலே விழுந்து, மெய்யாகவே நீர் யாராயிருக்கிறீர், தேவனுடைய மனுஷனாயிருக்கிறீர் என்று சொன்னார். எலியாவின் ஆவியும் மேல் என்ன செய்திருக்கிறது, இறங்கி இருக்கிறது என்று கண்டு கொண்டார்கள். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைகளோடு நான் முடிக்கிறேன். நமக்கு ஒரு எதிர்கால ஒன்று உண்டு. வசனத்தில் வாசிக்கிற 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கும் போது, உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் செய்யப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். வசனத்தை தெளிவாய் நன்றாய் மறுபடியும் வாசிக்கும்படி அந்த வசனம் மட்டும் வாசிங்க. 18வது வசனம், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும். ஐயா, எத்தனையோ பரிசுத்தவான்கள் நமக்கு முந்தி பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். பவுலுடைய விருப்பம், நானும் அந்த கூட்டத்தில் இருப்பேன். எந்த கூட்டம்? உயிரோடு இருக்கிற கூட்டம் என்று சொன்னார். ஆனால் அவர் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட்டாயிற்று. இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டிய காரியம், பின்பு உயிரோடு இருக்கிற நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். நம்முடைய முடிவை குறித்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கட்டும். நம்முடைய நாம் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போமா? இந்த காலை வேளையில் தேவ மனுஷன் என்று அழைக்கப்படுவதற்கு காரணங்களை நாம் வாசித்தோம். அவன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன்,
அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்படுகிறவன். மூன்றாவது, கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறவன். நாலாவது, அவன் பாடுள்ள மனுஷன், கருத்தாய் ஜெபிக்கிறவன். ஆறாவது, தன் முடிவை நன்றாய் அறிந்தவன். இவன்தான் தேவனுடைய மனுஷன். ஆண்டவரே, நான் தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்படுவதற்கு இந்த தகுதிகள் எனக்குள்ளேயும் கர்த்தர் கட்டளையிடும். ஆண்டவரே, கேட்போமா? கர்த்தரை நோக்கி சோம். எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே, என்னையும் தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்படுகிற தகுதி எனக்கு தாரு ஆண்டவரே. நான் விசுவாசி என்ற ஸ்தானத்தில் அல்ல ஐயா, நான் தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்பட வேண்டும். என்னை இந்த பட்டணத்தில் பார்க்கிறவர்கள், அதோ போகிறாரே தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷன் என்று என்னை குறித்து சொல்ல வேண்டும் ஆண்டவரே. அந்த தன்மை எனக்குள்ளே தாரும் என்று சொல்லி இந்த காலை வேளையில் ஒரு பிரதிஷ்டையோடு கூட இந்த இடத்தை விட்டு கடந்து போக நான் விரும்புகிறேன். என்னை ஆசீர்வதியும் என்று சொல்வதற்கு பார்க்கிறோம். நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு காரியம், என்னை தேவ மனுஷனாய் தேவ மனுஷியாய் மாற்றி அனுப்ப ஆண்டவரே. இந்த பட்டணத்தார் என்னை காணும் போது தேவனுடைய மனுஷன் மனுஷி என்று சொல்ல வேண்டும். வேறே காரியம் எனக்கு விருப்பம் இல்லை ஆண்டவரே. ஐஸ்வர்யவான் என்றோ, ஆஸ்தி உடையவன் என்றோ, அல்லது படித்தவன் என்றோ, பட்டம் பெற்றவன் என்றோ, பெரிய முதலாளி என்றோ அல்ல ஐயா. நான் தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்பட விரும்புகிறேன். என்னை மாற்று ஆண்டவரே, எனக்குள்ள அந்த மாற்றத்தை கொண்டு வாரும். அதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இந்த காலை வேளையில் சொல்லுவோம். அந்த அர்ப்பணத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போகலாமே. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நல்ல வேளைக்காக தம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் பேசின உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் சொல்ல சொன்ன எல்லா வார்த்தைகளையும் இந்த காலை வேளையில் சொல்லத்தக்கதாய் நீர் உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை தங்கி இருக்கட்டும். நாங்கள் தேவனுடைய மனுஷர் என்று அழைக்கப்படுவதற்கு ஏதுவான தகுதி ஆண்டவரே உமக்கு முன்பாய் நிற்கவும், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும், ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். நாங்களும் பாடுள்ள மனுஷர் என்று எங்களை தாழ்த்தவும், ஆண்டவரே கனத்தை உமக்கு கொடுக்கவும், எங்களுடைய முடிவை குறித்து நன்றாய் அறிந்திருக்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி இப்படி கிருபை தங்கி இருக்கட்டும் நாதா. வசனம் கேட்டு எல்லாரையும் ஆசீர்வதியும். உம்முடைய சிறகுகளை மறைத்துக் கொள்ளும். இரத்த கோட்டைகளை மறைத்து மூடுவீராக. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆம்.